வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் சுகரு, 1/2 கப் கோதுமை. இப்போ வெந்த கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து, அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செய்யும்போது எப்பயும் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் வந்து காயட்டும். ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்காத பசங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து போண்டா மாதிரி போட போகிறேன். நீங்கள் வந்து பனியார சட்டியில் இது வந்து செய்யணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இதை பனியார சட்டிலையும் ஊற்றி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சால் என் பையனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சால் அவன் சாப்பிடுவான். ஸோ அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் பனியார சட்டிலையும் நீங்கள் ஊற்றி செய்யலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.